அதாவது நல்லா கணிகிற மாதிரி வருது. அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போனோடனே அதுக்கு பழம் வெம்பிடுது. ஐயா அது காலால் போட்டு மீசிடுறாங்களா என்னன்னு தெரியலையே. என்ன பண்ணா படுத்தே விட்டான்ன்ற மாதிரி தான் இது அவர் நினச்சது ஒன்று. சும்மா கொஞ்சம் மிரட்டின உடனே அவங்க கூப்பிட்டு சமாதானம் பண்ணி சரி நாங்கள் என் வேலையை பார்க்குறோம், நீ உன் வேலையை பாரு, உங்கள் கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொல்லுவோன்னு அவங்க பார்த்தாங்க. ஆனால் நீ நேற்று அவர்கள் பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, மது ஆலை அதிபர்கள் பிக் ஷாட்ஸ் அவங்கள ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது. அது அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுதா. நீ அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நீ சொல்கிறல்ல திமுக தலைவரை பார்க்க போனேன், மது ஆலை அதிபர்களை பார்க்க போனேன் சொல்லு. நேற்று வரைக்கும் நான் கடையை மூட்டுருவேன், டாஸ்மார்க்கை மூட்டுருவேன், அதை மூட்டுருவேன்னு இல்லை, அதை எதிர்த்து பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம்னு வெளியே சொன்னல. உள்ளே இருந்தவங்க யார் சொல்லு, வெளியே சொல்லுப்போ. அது பயங்கரமானவங்க, அவங்க நினைச்சலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண வாய் அதையும் மூடின்னு போ. ஒரு பழமொழி சார், தோட்டல் தீர்த்தன்னை வெட்டியவன் வீட்டில் வாசலில் தோரணமானது வாழை. வீட்டுக்கு பின்னாடி வாழை இருக்கும், அந்த வாழையை வெட்டுவான், வெட்டி கொண்டாந்து வீட்டு வாசலில் கட்டுவான். அந்த மாதிரி தான் திருமாவளவன் கதை. ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ட்டு பொது மேடையில் சொல்லிட்டு வந்த திருமா அவர்கள், ஆனால் முதல்வரை சந்திக்கும் போது அதை பற்றி நாங்கள் பேசலை, அதுக்கான நேரம் இப்போ கனியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சந்தித்த 10 நிமிஷத்தில் என்ன பேசிடுறாரு சார் அவர்? அதாவது நல்லா கணிகிற மாதிரி வருது. அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போனோடனே அதுக்கு பழம் வெம்பிடுது. ஐயா அது காலால் போட்டு மீசிடுறாங்களா என்னன்னு தெரியலையே. நல்ல கோரிக்கை தானே ஆட்சி அதிகாரங்கிறது. நாங்கள் 1996 கேட்டோம். சரி, 2024 இப்போ கேட்டோம். அதை எடுத்து ட்விட்டரில் போட்டு கேட்டோம். இல்லை, அந்த 1996 பேச்சை நினைவுபடுத்தி மலைமலை நகரில் இப்போ பேசிட்டோம். நான் எங்களுக்குள்ளே தானே பேசினேன். எங்களுக்குள்ளே பேசுறது ஒரு குத்தமா? எங்கள் கட்சிக்காரங்களை, எங்கள் நிர்வாகிகளை நீங்கள் உங்கள் கையில் வச்சிட்டிங்க. எங்களுக்குள்ளே கூட நான் திருமாவளவன் பேசக்கூடாது, எங்களுக்குள்ளே கூட திருமாவளவன் என்ன பேசணும் அப்படிங்கிறத எஜமானர் தான் முடிவு பண்ணோன்னா அப்புறம் எனக்கு வாய் எதுக்கு? எனக்கு வாய் தானே மூலதனமே வாய் தானே, கோஷங்கள் தானே, வயிறு வலிக்க மற்றவங்களை கத்த வைப்பது தானே என் வேலை, வாய்ஜாலம் தானே. இப்போ சில படுகொலைகள் நடக்கும். அந்த படுகொலைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணோம். குற்றவாளிகளை கைது பண்ணணும், கைது பண்ணாதவரை நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க, தலைவருக்கு நேராக இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். தலைவரை அது கொஞ்சம் போய் பாருங்கள் தலைவரை, ஒரே நியூசன்ஸ் ஆகுது அப்படின்னு நேராக போவார். அப்படியே படுகொலை எப்படி நடந்தது, இப்படி நடந்ததா அப்படின்னு இப்படி மீசியை இப்படி சுருக்கணும், அப்படியா அப்படின்னு கேட்டு, சரி 3 நாள் ஆகிப்போச்சு, பாடி நாற்று எடுத்துகிறோம், இந்த பாடியை கொண்டு போய் நல்ல அடக்கம் பண்ணிவிடுவோம், வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடனை அடைப்போம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு பாடி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும், ஐயா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் போதுமா அப்படின்னு வர வேலை தானே உனக்கு. அப்பேற்பட்ட திருமாவளவனை இன்றைக்கு திமுக அவரை உடைக்க பார்க்கிறது. திருமாவளவன் கூட்டணியிலிருந்து நமக்கு குடைச்சல் தராருன்னா உனக்கு நான் கட்சிக்குள்ளேயே குடைச்சல் தரேன் பார்க்குறியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள். பாராளுமன்ற தேர்தலையே திருமாவளவன் இன்னும் எனக்கு 3 வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிருந்தாருன்னா 2 ஆயிட்டுருங்க விடுதலை சிறுத்தைகள். அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சிட்டாங்க. இன்றைக்கு பெரும்பான்மையாக எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கிறவர்கள் திமுகவின் பக்கம் நிற்பவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருமாவளவன் ஒரு ஜெர்க்கு காட்டுறதுக்கு, நீ என் கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ணினா நான் பொது வழியில் திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சீன் போகிறதுக்காக இந்த மாநாட்டை சொன்னார். ஏற்கனவே மக்கள் மத்தியில் குடியின் பாதிப்புங்கிறது ஒவ்வொரு வீடு வரை
உள்ளே வந்துடுச்சு. பல வீடுகளில் அப்போ குடிக்கிறான், 2 புள்ள இருந்தால் 2 புள்ளையும் குடிக்கிறான். அப்படி அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இல்லை திமுக சொல்கிறபடி இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க திமுகவிலேருந்துலாம் இப்போ பேசியிருந்தாங்க. சோஷியல் ட்ரிங்கர் நிலைமையை தாண்டி அடிமைப்பட்ட குடிமகளாக மக்கள் மாறிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் 2 பேர் கம்பல்சரி இருக்கான். அப்போது என்ன இந்த கர்மம் பிடிச்சக்கூடிய அந்த கவர்மெண்ட்டே விற்குது அப்படின்னு இயல்பாக மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த தீப்பொறி கிளம்பின உடனே அது கபகபன்னு பற்றிக்கிச்சு. திருமாவளவனே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு அவரும் எதிர்பார்க்கல. அப்போ ஒட்டுமொத்தமாக இது திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுத்த உடனே அவங்க கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட நான் சிலுமிசம் பண்ணால் நீ என்கிட்ட எனக்கு எதிராக சிலுமிசம் பண்ணுவியா அப்படின்னு நேற்று கூப்பிட்டு மந்திரிச்சிருக்காங்க. மந்திரிச்ச பிறகு தான் அவர் மது ஒழிப்பு மாநாட்டை, அதாவது மது விற்பனை இலக்கு குறைப்பு மாநாட்டாக மாற்றிட்டார். இப்போல்லாம் காலையிலலாம் ட்விட்டரில் பார்த்தா ஒருத்தன் ஒரு 5வது படியில் உட்காந்து சரக்கு போடுறான். அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு அது ஏப்பா அந்த மாதிரி குடிக்கிற குடிக்காம இருக்குதுண்ணே, ஏம்மா இருமா நான் படிப்படியாக குடிக்கிறேன், படிப்படியாக குறைக்கிறேன், முதல் படியிலேருந்து இப்போ 5வது படிக்கு வந்துட்டேன், அரசாங்கமே படிப்படியாக குறைக்கிறேன்னு நீ கப்புன்னு என்னை குறைக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கிண்டல் பண்ணி, அதுவும் குறிப்பாக திருமாவளவன் அவர்களை இந்த மீம்ஸ் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பொது சமூகத்தில் திருமாவளவன் இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்ற ஆதங்கத்தில் போடுறவங்க கொஞ்சம் பேர் மாட்டினான்டா அப்படின்னு கண்ணாமண்ணான்னு போட்டு தங்களுடைய வக்கரத்தை தீர்த்துக்கிறாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி, நம்மளாம் அந்த மாதிரி தானே பண்ணிட்டார் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு போக வேண்டியது தான். இல்லை அன்னார்வலத்தில் திருமாவளவன் மிரட்டப்பட்டிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? வேற என்ன கொஞ்சம் தூக்கி ஆனால் கூட ஒரு சொன்னது மிரட்டினா பயப்படுற ஆளான்னு நான் என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஒரு படத்தில் இந்த பாம்பேலேருந்து ஒருத்தன் தேர்ந்து வந்துக்கிறான்னு சொல்லிட்டு வடிவேலுக்கிட்ட ஒரு சீன் வரும் தெரியுமா? கூட இருக்கிற 1 பேரை தள்ளி நிற்க வச்சுட்டு அப்படி மூஞ்சிக்கிட்டு கண்டிட்டு பேசுவோம், தெய்வமே அப்படின்வான். நீ சொன்னா நான் வந்துருப்பாரு அப்படின்னு டைலாக் இருக்கும். தூரம் பார்க்குறவங்களுக்கு கொன்னுடுவேன்றாரா, தொலைச்சிடுவேன்றாரா, அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி தான் இது. பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ, என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் தான் சொன்னார். அதால் மிரட்டுறதுக்கு பயப்படுறோனான்றதுலாம் இல்லை. இப்போ கட்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? படுத்து தான் ஆகணும். கட்சி வச்சு தான் என் கதை ஓடுது, அடிப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு சார். என்ன பண்ணா படுத்தே விட்டான்ன்ற மாதிரி தான் இது. இது அவர் அவர் நினச்சது ஒன்று, சும்மா கொஞ்சம் மிரட்டின உடனே அவங்க கூப்பிட்டு சமாதானம் பண்ணி, சரி நாங்கள் என் வேலையை பார்க்குறோம், நீ உன் வேலையை பாரு, உங்கள் கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொல்லுவோன்னு அவங்க பார்த்தாங்க. வேறு மாதிரியான ஏதாவது ஒரு பேரம் முடிச்சு விட்ருப்பாங்களா சார்? ஒன்றும் பேரத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். விடுதலை சிறுத்தைகளில் திமுகவா திருமாவளவனா அப்படின்னா நிறைய இந்த மேல் மட்டத்தில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் திமுக தான் ஓட்டு போட்டுருவாங்க. திரும்ப ஒத்தையாக தான் நிற்கணும். ஒத்தை பனைமரம் கீழே நின்னார் தெரியுமா ஒரு தடவை? இந்த பனைமரம் நடுற போது ஒரு ஒத்த பனைமரம் கீழே அப்படியே நிற்பார் செஞ்சிங்கன்னு. அந்த நிலைமைக்கு இப்போ அண்ணா வந்துட்டார். அதால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, பெரிய கட்சிகள் என்ன சொல்லுதோ, பெரிய அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இவர் இருக்கார் சார். பொதுவாக இப்போ நீங்கள் இந்த இன்டீரியர் விஷயங்களை கூட விடுங்க சார். இப்போ என்ன மதுவை ஒழிக்க வேண்டிய உடனடி தேவை என்ன வந்தது உனக்கு? அவரோட கொள்கை என்ன கொள்கை? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா விசிகால இருக்கக்கூடிய, அதாவது சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களாம் அதிகமாக அந்த கள்ளக்குறிச்சியில் சொல்லியிருந்தீங்க, அதில் அதிகமாக இறந்ததே நம்ம ஆளுங்க தான், ஏன் போராடல அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. ஆமாம். ஸோ அதனால அது இப்போ தான் அவருக்கு உதிச்சு இருக்கலாம். இல்லையா, அவர் ஏதோ ஒரு 10 பெண்கள் அழுதாங்களாமே. 10 பெண்கள் அது ஏன் அந்த டாஸ்மார்க்கெலாம் நீங்கள் மூட மாட்டீங்களா அப்படின்னு கண்ணீர் நேரடியாக ஏர்போர்ட் முடி சொன்னாருன்னு மறைச்சிருக்கலாம். அதனால் இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்பட்டியல் சமூக மக்களுக்கு இப்போ முதன்மையாக இருக்கிற பிரச்சனை சரக்கு தானா சொல்லு. ஆமாம் சரக்கு தான்னு சொல்லு. ஆனால் நீ நேற்று அவர்கள் பேட்டியில் ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, மது ஆலை அதிபர்கள் பிக் ஷாட்ஸ், அவங்கள ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது. அது அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுதா? நீ அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நீ சொல்கிறல்ல திமுக தலைவரை பார்க்க போனேன், மது ஆலை அதிபர்களை பார்க்க போனேன் சொல்லு.
நேற்று வரைக்கும் நான் வந்து கடையை மூட்டுருவேன், டாஸ்மார்க்கை மூட்டுருவேன், அதை மூட்டுருவேன்னு இல்லை. அந்த விற்பனையாளர்கள் மது ஆலை வந்து அது ஒரு பெரிய லாபி, அதை எதிர்த்து பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம்னு வெளியே வந்து சொன்னல. உள்ளே இருந்தவங்க யார் சொல்லு, வெளியே சொல்லுப்போ. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? ஒன்று மது ஆலை அதிபர்கள் ஒன்று மிரட்டினாங்கன்னு சொல்லு, இல்லை மது ஆலை அதிபர்களுக்காக இன்னார் மிரட்டினாங்கன்னு சொல்லு, இல்லை மது ஆலை அதிபர்கள் என்னை சரி கேட்டாங்கன்னு சொல்லு. என்ன அப்படி பெரிய இப்போ ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் ஒரு மது ஆலையை முற்றுகையிட போகிறோம். என்ன 100 பேரும் சுட்டு கொண்டு வாங்களா? ஒரு 100 பேரை சுட்டா அடுத்த 100 பேர் போனால் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெர்லைட்டுக்கே நடந்தது, இதுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நடந்தால் என்ன ஆகிடும்? நடத்துங்க பார்ப்போம், நடக்கணுமே. அப்படி அவங்க அதிபயங்கரவாதிகள்னா, பயங்கரமான ஆளுங்கன்னா சுருட்டமே பார்ப்போம். சுட்டுட்டு எப்படி இவங்க ஃபேக்ட்ரி வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்துருவோமே. தமிழக மக்கள் எப்படி விட்டுருவாங்கன்னு பார்த்துருவோமே. மற்ற கட்சிகள் எப்படி விட்டுரும்? என்ன கதை விட்றீங்க வெளியே வந்து? அது பயங்கரமானவங்க, அவங்கள நினைத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண வேணால் வாய் அதையும் மூடின்னு போ. எதுக்கு நீ கலறி விட்ட? உன் அரசியல் லாபத்துக்காக நீ கலருவ, இல்லை உன் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ கலருவ. திருப்பி வந்து நான் வந்து மது ஒழிப்புலாம் இல்லை, இப்போ டார்கெட் விலை குறைப்பு, அதாவது டார்கெட் விற்பனை குறைப்பு அப்படின்னு நீ கதை சொல்லுவேன். நீ எதை கதை சொன்னாலும் நாங்கள்லாம் கம்முன்னு போனோம். இந்த நாட்டில் இந்த பத்திரிகையாளர், இந்த அறிவுஜீவிகள், என்னமோ ஒன்று சொல்கிறாங்களே சமூக செயற்பாட்டாளர்கள், இவனுங்களெல்லாம் எதால் அடிக்கிறதுன்னு தெரில. முதல்ல இருந்தே இந்த மாநாடு ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம். இது ஒரு தேவைக்காக, அவரோட சூழ்நிலைக்காக நடத்தப்படுகிறது. நம்மளை போன்றவர்கள்லாம் சொல்கிறோம். இவனுவா கூட்டணிக்குள் இருந்து கொண்டே இந்த மாதிரி குரல் கொடுக்குற தைரியம் யாருக்கு வரும்? அவருக்கு வருமா, இவருக்கு வருமா, அது இதுன்னு ஆளுக்கு போட்டு தாக்குறானோ. இவனுங்க பேசுனதை பார்த்தவொடனே உண்மையிலே அண்ணன் திருமாவளவன் கூட என்ன மாதிரி கூறானுங்க பாடுறாங்க கொய்யால அப்படின்னு கூட அவர் நினச்சிருப்பார். அப்படி முட்டு கட்டினானோ. இப்போ முட்டு கட்டின மூஞ்சிலாம் எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு ஏன் நமக்கு இந்த கோவம்னா, சாதாரண பொதுமக்கள் கூட விளங்காமல் இருக்கலாம் சார் அவனே விளங்கிட்டான். சும்மாயா நீங்கள் வேற, நீங்களாம் வந்து தேர்தல் அங்கே போய் தான் அவனுங்க மாதிரி ஆளுங்கிட்ட தான் உங்களுக்கு டொனேஷன் தருவாங்க. அப்போ அவனுங்க கடை ஃபேக்ட்ரி தயாரித்து அதை விற்று லாபம் அடிக்கலாம் உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்களா? யார் ஏமாத்துறீங்க அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் பேசுகிறாங்க. ஆனால் அறிவுஜீவிகள் என்ற பேரில் அண்ணன் மூடுவார், 10 பூட்டு வச்சுருக்காரு. பாரு, அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே, அந்த மாநாடு முடிஞ்ச உடனே நேராக போய் பெரிய பூட்டு எடுத்து மாட்டி கடையை மூட்டுவார், டாஸ்மார்க்கை திறக்க விட மாட்டார், அப்படிலாம் பேசுகிறாங்க. சார், இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கும்போது மந்தவில் ஒரு கடையை திறக்கிறான் சார் கவர்மெண்ட்டு. கம்யூனிஸ்ட் போய் போராட்டம் பண்ணுது, பிச்சு தூக்கி குண்டு கட்டாக தூக்கி வண்டியில் தூக்கி போட்டு எடுத்து போய் கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் போலீஸ் வந்து சரக்கு விற்கிறதுக்கு காவல் நிற்கிது. அதாவது நீங்கள் இயல்பாக பார்த்துருப்பீங்க, அந்த 10 மணிக்கு கடையை மூடுறாங்கல்ல, அப்போ ஏதாவது தள்ளுமுள்ள ஆகிட போதுன்னு அப்போ வந்து போலீஸ் அங்கே நிற்கும். சீக்கிரம் கடை சாத்து, 10 ஆச்சு சார், இன்னும் ஒரு 5 நிமிஷம், சாத்தியா சீக்கிரம் அப்படின்னு அந்த லைனில் இருக்கிறவங்க மட்டும் வாங்கின்னு கிளம்புங்கன்னுவாங்க. இப்போது கடை திறந்து 12லேருந்து கடை மூடுற வரைக்கும் போலீஸ் தான். ஒரு காலம் சாவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் என்னன்னு தெரில, அந்த ஒயின்சாப்போட சாவி. அப்படி இருக்குது சார் நிலைமை. அப்போது உங்கள் கோரிக்கையில் ஒரு உண்மை இருந்தால் அரசாங்கம் இதை செய்யாதில்ல. அரசாங்கத்துக்கு தெரியும், திமுக கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இதில் உள்நோக்கம் என்னான்னு. அதனால தான் அவங்க இப்போ கடை திறக்கிறாங்க. புரியுதா? ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் எப்பா ஒரு வாரமாக இவனுங்க புகழ்ந்து தள்ளி. ஆனால் ஒரு நல்ல விஷயம் சார், யூடியூப் சேனல்களுக்கு ஒரு சப்ஜெக்டை ஒரு வாரமாக தீனியை நல்லா போட்டார். நல்லா தீனியை போட்டு திரும்பி படுத்துட்டு திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு நல்ல தீனியை போட்டுருக்கார். வேறு ஒன்றுமே இல்லை. முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கும் வரையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் அதிமுகவுக்கும் அழைப்பு தருவேன், கலந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லித்தார். ஆனால் சந்தித்த பிறகு அது வந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி தான் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க சார்? டீல் முடிஞ்சிச்சா திமுகக்குள்ளேயே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு பழமொழிங்க சார், தோட்டல் தன்னை வெட்டியவன் வீட்டில் வாசலில் தோரணமானது வாழை. வீட்டுக்கு பின்னாடி வாழை இருக்கும், அந்த வாழையை வெட்டுவான், வெட்டி கொண்டாந்து வீட்டு வாசலில் கட்டுவான். அந்த மாதிரி தான் திருமாவளவன் கதை. அதனால் திருமாவளவனால் திமுகவை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா வெளியில் வந்தால் அப்படி இப்படின்னு ஏதாவது ஜால்சாப்பு காட்டலாமே தவிர, சார் பச்சையாக வந்து சொல்கிறாரா சார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ன்றது வெறும் கோஷம்,
ஒரு கருத்து, நாங்கள் பேசுகிற கருத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு பேசுகிறோம். லூசே, நாங்கள் அப்படி தான் பேசுவோம். உங்களை ஏன் உண்மையாக நம்ப சொல்கிறது? நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தானே அது. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, அது தேவை. அது சந்தர்ப்பம் வருகிற போது நாங்கள் நேரடியாக கேட்போம்னா கூட நம்ம வந்து சரின்னு சொல்லலாம். அது வெறும் கோஷமாமே. அப்போ நம்ம எதைத்தான் வந்து நீ பேசுறது உண்மை, இது கோஷம், இது கோரிக்கை, நாங்கள் எப்படி நம்புறது உன்னை? ஆகவே எஜமானர் திமுக மிக கொடூரமானவர். அவங்க நீங்கள் இப்போ கடந்த 4-5 நாள்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கள் வீட்டிலே சோறை தின்னுட்டு எங்களுக்கு எதிராகவே நிற்பியா நீ? எங்கள் காசில் உடம்பு வளர்த்துட்டு எங்கள் காசுலேயே வந்து நெஞ்சு நிமித்தி நிற்பியா? உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்குற அளவுக்கு வீசுகாவுக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு கண்ணாமனான்னு கடந்த வாரங்களில் திமுக சார்ந்தவர்கள் ஆதரவாளர்கள்லாம் போட்டு பிச்சு எடுத்துட்டானுல்ல. அதால் திமுக என்பது ஒன்வே டிராஃபிக் மாதிரி. அதில் நீ போனீன்னா திரும்பி வர முடியாது. திரும்பி வந்தால் ஒரு ஃபைனை கட்டிட்டு தான் வரணும். ஃபைனுங்கிறது 10 பேராக போனீங்கன்னா ஒரு 4 பேராக ஒன்றா திரும்பி வரலாம். அதுதான் கடந்த கால தமிழக அரசியல் வரலாறு. இன்றைக்கு தமிழகத்தில் குறைஞ்சது ஒரு 30-40 இயக்கங்களுக்கு ஸ்தாபகர் யார் தெரியுமா? கட்சிகளை தோற்றுவித்தவர் கருணாநிதி அவர்கள் தான். அது திமுகவோட பாலிசி. அதால் புலிவாலை பிடிச்சாச்சு, விட்டா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த வாழை பிடிச்சின்னு ஓட வேண்டியது தான்.